இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட கோசாப்பழ நட்சத்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். என்ன சபரி கோசாப்பழ நட்சத்திரமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா கோசாப்பழ நட்சத்திரம் தான். அதாவது வாட்டர் மெலன் ஸ்டார் அவர பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்மளுக்கு பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு பழம் ஃபேமஸா இருக்கும். வெய்யகாலம் வந்துச்சுன்னா கரும்பு ஜூஸ் ஃபேமஸா இருக்கும். அதே மாரி வந்து பார்த்தோம்னா, மொளாம்பழம் ஜூஸ் ஃபேமஸா இருக்கும். இன்னொன்னு கோசாப்பழம். கோசாப்பழம் வாட்டர் மெலன் சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள யார்ட்ட போயிட்டு வேணாலும் நீங்க வாட்டர் மெலன் சொன்னீங்கனாலே உங்களுக்கு மைண்ட்ல வாட்டர் மெலன் ஸ்டார் அந்த ஆள் ஞாபகம் தான் வரும். ஆமா, வாட்டர் மெலன் ஸ்டார் டாக்டர் டி. திவாகர். ஓகேங்களா? பிசியோதெரபிஸ்ட் அவர பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர். 5 வருஷம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, YouTubeல ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒரு வீடியோ இல்ல பல வீடியோக்கள் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசியோதெரபி தொடர்புடைய காணொளிகள் அப்படிங்கிறது, கருத்துக்கள் அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷம் வீடியோ, 3 நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லி பேசி வீடியோக்கள் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்த காலகட்டத்தில, சமீப காலகட்டங்களா சமீப காலகட்டங்கள்ல ரொம்ப பெரிய அளவுல ஃபேமஸ் ஆயிட்டாரு அவரு. இதுக்கு முன்னாடி இவர மாரி யார் ஃபேமஸ்னாங்க, நம்ம பேச்சுமுத்து அண்ணா. ஜிபி முத்து அண்ணா. அவர் வந்து பார்த்தோம்னா, Instagram இன்ஃப்ளூயன்சரா இருந்தாரு. சோசியல் மீடியா செலிபிரிட்டியா இருந்தாரு. Instagramல வீடியோ போடுவாரு. அவர 4 பேர் கெட்ட வார்த்தையில திட்டி கமெண்ட் போடுவாங்க. அவர் ஏகப்பட்ட இது ஸ்ட்ராட்டஜிலாம் கையாண்டு இன்னைக்கு பிக் பாஸ்ல போயிட்டு வந்தாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டி ஆனாரு. நம்ம சன்னி லியோன் கூடலாம் கூட ஒரு படம் நடிச்சாரு. தமிழ் படம் நடிச்சாரு. தமிழ் படம் நடிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரு மாரியே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தனக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கணும்னு சொல்லிட்டு, மத்தவங்க என்ன பண்ணாங்களோ அத நாமளும் காப்பி அடிக்கணும். நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் உருவாகணும். நம்மளுக்குன்னு ஒரு கிரியேட்டிவிட்டி வேணும்னு சொல்லிட்டு, ஒரு சில பல முயற்சிகள்லாம் பண்ணி, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறி, அவர யார் யாரெல்லாம் கேவலமா பேசுனாங்களோ, யார் யாரெல்லாம் அவர் ஒரு டாக்டர்ன்னு கூட நெனச்சு பார்க்காம இன்சல்ட் பண்ணாங்களோ, அவங்க முன்னாடி அவங்க மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் நானு. நானும் புளுத்தி தான்டா அப்படின்ற மாரி இன்னைக்கு நடிச்சு ஒரு ஃபேமஸ் ஆயி, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், கார்ப்பரேட் நிகழ்ச்சியான ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போயிட்டு கலந்துகிட்டு வந்திருக்காரு. முதல் ஆளா போயிருக்கிறாரு. முதல் ஆளா உள்ளாடி போயிட்டு இன்னைக்கு வெளியில வந்துட்டாரு. மறுபடியும் உள்ளாடி போனாரு, வெளியில வந்தாரு. இன்னைக்கு வந்து பட வாய்ப்புகள் மட்டுமே 4 பட வாய்ப்புகள் அப்படிங்கிறது அவருக்கு வந்திருக்குது. கலக்கப் போவது யாருன்னு சொல்லக்கூடிய விஜய் டிவி காமெடி நிகழ்ச்சியில இவர் ஒரு ஜட்ஜா தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்படி பார்க்கும் பொழுது அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கடினமான உழைப்பும், மிக அதிகமான ஒரு பொறுமையும், சகிப்புத்தன்மையும் தான் காரணம்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஏகப்பட்ட எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் அப்படிங்கிறது நெறைய பேர் முன்வைக்கிறாங்க. ஒருத்தர் நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னாலே, அவங்க எடுத்த உடனே நம்மகிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய ஆயுதம் என்னது? பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்னா உருவக்கேலி. அல்லது நம்மகிட்ட எது இல்லையோ அத அவங்க கிட்ட சொல்றது. இது வந்து எதார்த்தமா அனைவருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது, அவரு மேல ஏகப்பட்ட பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வைக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் சரி, அவருடைய வேலைய அந்த மனுஷன் கரெக்ட்டா செஞ்சிருக்கிறாரு. திவாகருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் யாரோ, திவாகர் யாரோ. இருந்தாலும் ஒரு மனுஷன் உழைச்சு இந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னா, ஒருத்தர வந்து ஓகே. இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட சொல்ல வேண்டிய கருத்து, அந்த ஒரு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. நான் கடமைப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட தெரியப்படுத்துறதுக்கு. ஒருத்தரோட உழைப்ப நம்ம எடுத்த உடனே ரொம்ப கேவலமா பேசிறக்கூடாது. அந்த ஆளு வந்து ஒரு டாக்டரு. அவரு வந்து சொல்றாரு, அவர் மேல ஒரு சில விமர்சனங்கள் பல பேரால என்ன முன்வைக்கப்படுகிறது அப்படின்னா, 2016லயே அவருடைய முதல் மனைவி உடல்நல குறைவு காரணமா இறந்து போயிட்டாங்கன்னும், 2018ல அ வேற ஒரு மறுமணம் ஒரு பெண்ண மறுமணம் செஞ்சிருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கணவர் இறந்துட்டாரு. குழந்தைகள் மட்டும் இருந்திருக்காங்க 2 குழந்தைங்க. இவரு கூட்டிட்டு வந்து இருந்திருக்கிறாரு. அப்புறமேட்டு கருத்து முரண்பாடு காரணமா இவங்களும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது நிலவுது. அதுல எந்த அளவுக்கு உண்மை தன்மை இருக்குன்னு சொல்லி தெரியல. ஆனா இவரு வந்து என்ன சொல்றாரு, நான் இன்னும் சிங்கிள். யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் சொல்லுங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ற மாரி ஒரு சில காணொளிகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. காமெடியா தான் அவரு பேசியிருக்கிறாரு. இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல பொறந்து ஒரு சாதாரண ஆளா இருந்தாலும், அவன் கோமாளித்தனம் பண்ணட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணட்டும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரத்துல கோமாளித்தனமா தான் ஒரு சில நிகழ்வுகள் பண்றாங்க. தெளிவா பேச மாட்டேங்கிறாங்க. சரியான விஷயத்த சரியான புள்ளி விவரத்தோட சொல்ல தெரியல. எதேதோ தவறுகள் அப்படிங்கிறது எல்லாருமே நடக்குது. ட்ரம்பா இருந்தாலுமே கூட ஒரு சரியான ஒரு இடத்துல சரியா பேச முடியாம இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது, யார் யாரெல்லாம் உங்ககிட்ட ஏதோ ஒரு வீக்னஸா முன்வைக்கிறாங்களோ, உன்னோட மேல இருக்கக்கூடிய வீக்னஸே நீ உன்னோட பலமா மாத்திக்கிட்டு வர அப்படின்னா, உனக்கு உண்மையாலுமே ஒரு திறமை இருக்குது தான் டாக்டர் திவாகர் சார். வாழ்த்துக்கள். விரைவில் சந்திப்போம்.